ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா Paytm Soundbox பற்றி தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இன்பாக்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லை நம்ம கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா வந்து Paytm Soundboxை வந்து கேன்சல் பண்ணுறதை பற்றி தான் டவுட் கேட்குறாங்க. ஸோ நான் இதில் வந்து காமனாக எல்லாருக்கும் வர டவுட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் Paytm Soundbox வச்சுருக்கீங்க, கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் மோஸ்ட்லி வருமோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து Paytm Soundbox அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து அதை வந்து கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பர் 0120 அப்படின்னு போட்டுட்டு 4440 இதுதான் வந்து பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸுக்கு உள்ள கஸ்டமர் கேரு. ஸோ நீங்கள் நார்மல் கஸ்டமர் கேருக்கு போனாலுமே சவுண்ட் பாக்ஸுக்கு தான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பேடிஎம் சவுண்ட் பாக்ஸை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா பேடிஎம் சவுண்ட் பாக்ஸுக்குன்னு வந்து செப்பரேட்டாக ஒரு கஸ்டமர் கேர் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு அவங்க வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் வந்து சவுண்ட் பாக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணப்போ எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பர்லேருந்து மட்டும் கால் பண்ணுங்கள். வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த நம்பருக்கான சப்போர்ட் கேட்குறேன் அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, காலை கட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் எதுலேருந்து வந்து சவுண்ட் பாக்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்களோ அதே ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு இது மாதிரி எனக்கு சவுண்ட் பாக்ஸ் வேணாம், நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இன்கேஸ் இங்கிலீஷில் இருந்தாங்கன்னா ஐ வாண்ட் டு கேன்சல் மை சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப கன்ஃபார்மான ஒரு 2 வாட்டி கேட்பாங்க. ஸோ ஆமான்னு சொன்னீங்கன்னா அதோட அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி உங்களோட சவுண்ட் பாக்ஸை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களோட சவுண்ட் பாக்ஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், 1 or 2 days ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட லோக்கலில் நீங்கள் என்ன ஊராக இருந்தாலும் சரி உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க, எங்கே வரணும் எல்லாம் வாங்கணும்னு கேட்பாங்க. கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொரியர் ஏஜென்ட்டோ அப்படி இல்லைன்னா பேடிஎம்லேருந்து ஒரு எம்ப்ளாயோ வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமுமே பார்த்தீங்கன்னா உங்களோட சவுண்ட் பாக்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட் உள்ளார, நீங்கள் இன்கேஸ் வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பை இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் சைடு 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும் பார்த்தீங்களா, இதில் வந்து மை சர்வீசஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மை சர்வீசஸ் உள்ளார போங்க. அது இந்த மை சர்வீசஸ் உள்ளார போனோன்னே உங்கள்கிட்ட வந்து சவுண்ட் பாக்ஸ் 1 நீங்கள் ஒரு சவுண்ட் பாக்ஸ் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1ன்னு காமிக்கும். ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா 3 சவுண்ட் பாக்ஸ் காமிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் பாக்ஸ் வாங்கினேன், அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு சவுண்ட் பாக்ஸ் வாங்கினேன், அந்த சவுண்ட் பாக்ஸும் பாதியிலே ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணல. ஆக்சுவலாக வந்து அது வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஆள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து அது $125 ரெண்டல் பேசிஸில் வாடகையில் நான் வச்சுருந்தேன். அதை 2 மாதம் மட்டும் ஒர்க் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து சவுண்டு வந்து ஒழுங்காக லவுடாக கேட்கல, வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு வாங்கிட்டு போனார். அதோட அந்த சவுண்ட் பாக்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரில. எனக்கு திரும்ப அதுக்கு பதிலாக சவுண்ட் பாக்ஸ்லாம் வரல. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் நான் வந்து எக்கச்சக்க வாட்டி கேட்டு பார்த்து அட போங்கடான்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கினது $499 இருந்தது. அதுக்கப்புறம் $125 மந்த்லி வாடகை வாங்கிட்டு தாங்க. ஸோ நான் $499 காசு கட்டி தான் சவுண்ட் பாக்ஸ் வாங்கினது. பார்த்திங்கன்னா அது எடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு நான் ரிப்பேர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஏஜென்ட் வந்து வாங்கிட்டு போனார். அதோட அது என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போ நீங்கள் வந்து இந்த சவுண்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, உங்களோட சவுண்ட் பாக்ஸை நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாயி வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னா ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் இந்த சவுண்ட் பாக்ஸ் இந்த இடத்துல காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஆக்டிவில் இருக்குது. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டல் பேசிஸ் வேணான்னு ஒன் டைமாக கடைசியாக வந்து 1999 பிளான் வாங்கிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ஒரு சவுண்ட் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ டிவைஸ் ரெண்டல் 125 போட்டு பக்கத்தில் சின்னதாக இந்த மாதிரி இன்ஆக்டிவ்னு காமிக்கும். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபு இந்த சவுண்ட் பாக்ஸ் வந்து நின்றுட்டு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஆக்டிவேட் ஆகாது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எத்தனை சவுண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது எல்லாமே இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் பழசை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஆக்டிவ்ங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மிச்சம் 2 ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்னு இது மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்குள்ளார போகிறோம் அப்படின்னா இது வந்து மந்த்லி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் 1 டைம் சார்ஜ் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாமல் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டிவைஸ் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ இந்த சீரியல் நம்பரை கேட்பாங்க, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கேட்பாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பர் தான் வந்து முக்கியமாக வந்து ஒரு இதுக்கும் இருக்கும். நம்ம எப்படி செல்லுக்கு வந்து செல் நம்பர் இருக்கோ அதே மாதிரி இந்த டிவைஸுக்கு இந்த சீரியல் நம்பரை வச்சு தான் அவங்க வந்து அதை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இன்னொருத்தவங்க இப்போ டவுட் கேட்டிருந்தாங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறமும் வந்து இந்த சவுண்ட் பாக்ஸு கேன்சல் செய்த பிறகு எப்போதும் போல் ஆப் யூஸ் பண்ண முடியுமா, கஸ்டமர் பேடிஎம் பண்ணால் மெயிலுக்கு மெசேஜ் வருமா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஆப் யூஸ் பண்ண முடியும், ஆப்பில் வந்து எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. பட் ஆனால் அந்த மெசேஜ் வரது தான் வராது. ஆக்சுவலாக
உங்களுக்கு வந்து மெசேஜாக வேணும், நீங்கள் வந்து பேடிஎம் சவுண்ட் பாக்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட நார்மல் செல்லு தான் இருக்குது, உங்களுக்கு மெசேஜாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி பேடிஎம் மெர்ச்சன்ட் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து மெர்ச்சன்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போங்க. ஸோ அதுக்கு போய்ட்டு இதில் வந்து பேமெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபோன் வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனு, ஃபுல் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷனு, இமெயில் அலர்ட்டு, மெசேஜ் நோட்டிஃபிகேஷனு, எஸ்எம்எஸ் அலர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எஸ்எம்எஸ் அலர்ட்டு பை டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து இது மாதிரி ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுங்க. மோஸ்ட்லி இந்த வாய்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இதை ப்ளீஸ் எனேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து லாங்குவேஜ் கேட்கும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சவுண்ட் பாக்ஸ் இல்லைனாலுமே இதை எனேபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டாக வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டவுட்ஸாக வந்து திரும்ப வந்து எல்லாருக்கும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல்லேருந்து நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி எனக்கு கேன்சல் பண்ணணும்னு சொல்லுங்கள், கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வாரத்துக்குள்ளார வந்து அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமே உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன், எந்த ஒரு மெசேஜ் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் வந்து அந்த கொரியர் சைட்லேருந்து வேணால் மெசேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இது எல்லாத்தையும் நம்ம பழைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு 10 நாளோ 15 நாள் கழிச்சோ வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஆக்டிவ்னு வரும். ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி வரல அப்படின்னா திரும்பவும் ஃபாலோ பண்ணுங்கள், கஸ்டமர் கேருக்கு ஃபாலோ பண்ணி. ஏன்னா அவங்க வந்து சவுண்ட் பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டு அது இன்ஆக்டிவ்னே வரல அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி கஸ்டமர் வந்து ஈவன் நீங்கள் வந்து வச்சுருக்க கியூஆர்லேருந்து பே பண்ணாலுமே, சவுண்ட் பாக்ஸ் இல்லாமல் கியூஆர்லேருந்து பே பண்ணாலுமே அது ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் வந்து 1லேருந்து 3ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு பணம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி பணத்தை எடுப்பாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து 15 நாளுக்குள்ளார போயிடும். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து கேன்சலேஷன் ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுமே உங்களுக்கு அவங்க ரெண்ட்டை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ 3ஆம் தேதி பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கிட்ட நீங்கள் வந்து கேன்சலேஷன் ரெக்வஸ்ட்டை கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் உங்கள்கிட்ட சவுண்ட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு இன்ஆக்டிவ்னு ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30ஆம் தேதிக்குள்ளார வந்து இன்ஆக்டிவ்னு ஆகிடும். ஸோ அடுத்த மாதம் வரதுக்குள்ளார. ஸோ அதனால் ஒரு 6ஆம் தேதிக்கிட்ட 7ஆம் தேதிக்கிட்ட பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 25ஆம் தேதி 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வந்து அது வந்து இன்ஆக்டிவ்னு வந்துடும். ஸோ அடுத்து 1ஆம் தேதி 3ஆம் தேதி அவங்க எதுவும் பணத்தை எடுக்க மாட்டாங்க. நீ இன்கேஸ் வந்து 23ஆம் தேதி ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சவுண்ட் பாக்ஸை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு 28ஆம் தேதிக்கிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 3ஆம் தேதி சவுண்ட் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணியிருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கேன்சலேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இருக்கிற டவுட்டெல்லாம் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.